சீமான் வாங்குகிற வாக்குகளை விட குறைவான வாக்குகளைத்தான் விஜய் வாங்க போகிறார் என்பதைத்தான் இந்த சர்வே உணர்த்துகிறது. இப்ப சீமான் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுவார் என்று நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, நமக்கு என்ன ஆபத்து இருந்தாலுமே கூட நம்மை விட கூடுதலான வாக்குகளை விஜயால் பெற முடியாது என்று. விஜய் ஏன் இப்ப இந்த சர்வே முடிவுக்கு வந்தார் என்றே தெரியவில்லை. ஒருவேளை உண்மையிலேயே இந்த ஆதரவு எல்லாம் நமக்கு வாக்குகளாக திரும்புமா, ஓட்டாக மாறுமா என்பது விஜய்க்கு எழுந்திருக்கக்கூடிய சந்தேகமாக இருந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த ஒரு கருத்து கணிப்பை நடத்தி கள யதார்த்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் என்று விஜய் முடிவெடுத்திருக்கலாம். இந்த கள யதார்த்தத்தை இப்போது விஜய் உணர்ந்து கொண்டார். இப்ப விஜய் களத்தை மாற்றுவதற்கான ஏதாவது மாற்று திட்டங்களை வைத்திருக்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒரே நாளில் புரட்சி செய்து விட முடியுமா என்ன? விஜய்க்கு அப்படிப்பட்ட வசீகரம் மிக்க தோற்றம் இருக்கிறதா என்ன அரசியலில்? நிச்சயமாக இல்லை. அவர் ஒரு கதாநாயகன், சினிமா பின்னணியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர். அதை தாண்டி அவரால் மக்களிடத்திலே எப்படி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள முடியும்?